சில சமயத்துல சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எதிர்த்து கேள்வி கேட்டலாமா அப்படின்னு தோணும். போய் நியாயத்தை எடுத்து சொல்லலாமா, சண்டை போடலாமா அப்படின்னு தோணும். சிலர் செய்யற காரியங்கள், சிலர் பேசுற காரியங்கள், சிலர் நம்மளை எவ்வளவு காயப்படுத்துறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்கள நம்ம காயப்படுத்தணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் வரும். ஆனா சும்மா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாத்ராகமம் 14:14 அந்த வசனத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. கஷ்டம்தான், அநியாயமா தான் தெரியும், எதிர்த்து கேள்வி கேட்கலாமான்னு தோணும். அந்த நேரத்துல நீ சும்மா மட்டும் இரு. நான் உனக்காக பேசுறேன்னு சொல்லல, நான் உனக்காக வழக்காடுறேன்னு சொல்லல, நான் உன் காரியத்தெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்ற. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் யுத்த களத்துல இறங்கினாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஒரு தேசமே எதிர்த்து நின்னாலும் கர்த்தருக்கு முன்பாக யாரும் நிக்க முடியும். அவர் யுத்தத்தில் வல்லவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை போராட்டமா இருக்கலாம், அநியாயம் பண்றவங்க உங்களை சுத்தி இருக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கலாம். நீங்க சும்மா மட்டும் இருங்க. உங்களுக்காக ஆண்டவர் யுத்த களத்துல இறங்குவார். உங்க எதிரிகள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க. அவருக்கு முன்பாக யாரும் நிக்க முடியாது. கொஞ்ச நாள் பொறுமையா ஆண்டவர் யுத்தம் செய்யற வரைக்கும் நம்ம பொறுமையோட அவரோட பாதத்துல காத்திருப்போம். நிச்சயம் ஒரு நாள் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. நீங்க வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீங்க.